ஹாய் வணக்கம். உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா? சுபலதாவின் ஊடல்கள் எல்லாம் தேடலுக்காகவே. அத்தியாயம் 20. சந்தனா சிந்தனாவிற்கு குழுகுழுன்னு இருந்துச்சு. ஏனென்றால் பாவனாவுக்குத்தான் எல்லாரும் விழுந்து விழுந்து கவனிக்கணும் என்று அவள் நினைப்பாள். இலாவும் அப்படித்தான் என்பது போல் பேசாமல் இருப்பான். யோகாவே அதட்டி, இன்னும் என்ன பண்ணுறீங்க? நான் சாப்பிட வருவேன்னு தெரியாதா என்பாள். இலாதான், ஏன் அவசரப்பட்டா? அக்கா செய்யட்டுமே, அவங்களுக்கு என்ன 4 கையா இருக்கு, உனக்கு பிடிச்சதை செய்ய சொன்னேன், அதுதான் லேட்டு என்பான். இப்படி பார்த்து பழகிய பெண்களுக்கு இப்போவும் அம்மாவை இவளுக்கு அப்படி வேலை செய்ய வைத்து விடுவாரோ என்ற ஆத்திரம் பெண்களுக்கு. ஆனால் இலா சொன்னதை கேட்டவுடன் தான் நிம்மதி. அன்னைக்கு இவர்களை எதிர்த்து கேட்க முடியலை. அதற்கு காரணம் சிறு பெண்கள், புது இடம், பழக்கமில்லாத ஐயா மாமா ஆயா இறந்தது வேற, தாத்தா இறந்தது வேற, பெரிய இழப்பு. இங்கே உள்ளவர்களுக்கு அதனால் பேசாமல் இருந்தார்கள். இப்போ அப்படி இருக்க முடியாதே. எனவேதான் தாய்க்கு ஆதரவாக பேசினார்கள். மேன்மதி பரிமாற அனைவரும் சாப்பிட்டு போய்விட இலா மட்டும், நீ சாப்பிடு, அக்காவுக்கு அடுப்படியில் உதவி செஞ்சுட்டு வா என்று அவன் போய்விட்டான். யோகா அடுப்படிக்கு போக மேன்மதி தானே போட்டு சாப்பிட்டாள். அவர்கள் வீட்டில் இது எல்லாம் பழக்கம்தான். அத்தாச்சி வந்தாலும் அவளுக்கு மற்ற வேலை இருக்கும். அவங்க போட்டு சாப்பிட்டு போயிடுவாங்க. அம்மா பெரிய அண்ணனுக்கு மட்டும்தான் அத்தாச்சி பரிமாறுவார். சின்ன அண்ணன் வீட்டிற்கு வந்தால் பரிமாறுவார். மேன்மதி சாப்பிட்டு சாமான்களை எடுத்து கொண்டு போய் யோகாவிடம் கொடுத்தாள். அடுப்பை சுத்தம் பண்ணி துடைத்து வைத்தாள். பாத்திரத்தை கழுவப் போக, வேண்டாமா, காலையில் வேலையால் வந்து செய்வாங்க என்றார் யோகா. அவளுக்கு வருத்தம்தான். ஆனாலும் மகள் மாட்டேன்னு சொன்ன பிறகு தம்பி தனிமரமாக நிற்க முடியுமா என்ன? ஒரு வார்த்தை சொல்லி இருந்தால் ஊர் மெச்ச பண்ணி இருக்கலாம். இப்போ ஊருக்குள்ள அம்மாவையும் என்னையும் தானே தப்பாக நினைக்கிறாங்க. எல்லாம் அவள் வந்த பிறகுதான். வீட்டில் ஒன்றும் உருப்படலை. அவள் அப்பா செத்தார், அப்புறம் தம்பி பொண்டாட்டி, இப்படி எல்லாம் வந்தது. இவளால் தான் அந்த குடும்பத்துக்கே அன்னையில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் அசிங்கம், அவமானம் எல்லாம் என்று பங்காளி வீட்டார் பேசுவது வேலையாட்கள் மூலம் காதிற்கு வரத்தானே செய்யுது. இதில் தம்பி வேற இப்படி பண்ணிட்டான். சும்மாவே பேசுவாங்க, இப்போ சொல்லவே வேண்டாம். ஏற்கனவே சந்தனாவை இலாவிற்கு செய்ய பங்காளி வீட்டாருக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா 1000 தான் பேத்தி என்றாலும் கலப்பு தானே என்றார்கள். இனி என்ன பேசுவார்களோ என்ற பயம் யோகாவிற்கு. யோகா வேலை முடித்து, தம்பிக்கு பால் பிடிக்காது, அதுதான் தரலை என்று தலையை குனிந்து கொண்டு சொல்ல, அப்படியா, சரி என்றாள் மேன்மதி. அவளுக்கு யோகா எதற்கு சொல்கிறாள் என்று புரியலை. அதனால் சரி என்றவள் யோகா அடுப்படியில் வேலை முடிக்கும் வரை தானும் நின்று செய்தவள் கதவை அடைத்துவிட்டு யோகா கிளம்பவும் அவளும் முன்புறம் வழியாக பழைய வீட்டு பக்கம் சென்று உள்ளே நுழைய, கூடத்தில் போனில் ஏதோ பார்த்து கொண்டு இருந்தவன், முகப்பு கதவை சாத்தி பூட்டு, முன்புற லைட் மட்டும் எரியணும், மற்ற லைட்டை ஆஃப் பண்ணிடு, அதோ அங்கே இருக்கு சுவிட்சு என்றவன் கூடத்தில் பாயை விரித்து தலையணை வைத்து படுத்தவன், அதோ அந்த பாயை எடுத்து போட்டு தலையணையை எடுத்து வச்சுட்டு படு என்றான். காலையில் எழுந்து சமையல் கட்டுக்கு போயிடு, சரியா? நான் தோட்டத்துக்கு பட்டி பார்க்க போயிடுவேன் என்றான். அவள் தலையை மட்டும் ஆட்டினாள். தலையணையில் தலை வைத்து படுத்தாள். கூடத்தில் 2 ஃபேன் இருந்தது. ஒன்றில் அவன் படுத்திருக்க அவள் இன்னொரு ஃபேன் போட்டு அதன் கீழே படுத்தாள். அதை பார்த்து தனக்குள் சிரித்து கொண்டான். பொதுவாகவே அவனுக்கு சின்ன குட்டியை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவளை சின்ன வயசுலேயே தூக்கி கொண்டு விளையாடி இருக்கிறான். ஏன், அவள் 2 வயது குழந்தையாக இருந்தபோது லீவிற்கு இலா, சமரன் இருவரும் முழு பரீட்சை லீவிற்கு அப்பா கூட கிடைபோடும் இடத்திற்கு போய்விடுவார்கள். கிட்டத்தட்ட 1.5 மாத லீவு அப்பாவோடு தான் சுற்றுவார்கள். அப்பாவிற்கு சமரனை ரொம்ப பிடிக்கும். அவன் அப்பா மாதிரி நேர்மையானவன் என்பார். லீவு முடிந்து வரும்போது இருவருக்கும் ஒரே மாதிரி காசு கொடுப்பார். இருவரும் குஷியாக பஸ் ஏறி விடுவார்கள். போக்குவரத்துக்கு அப்பா தனியாக காசு கொடுத்து விடுவார். அப்போதுதான் ஒரு முறை, டே, நம்ம சின்ன குட்டிக்கு ட்ரெஸ் எடுப்போமா என்று இலா கேட்க,
வேண்டாம்டா, அம்மா கிட்ட தான் பணத்தை கொடுக்கணும் என்றான் சமரன். நீ கொடுடா, நான் சின்ன குட்டிக்கு எடுக்கிறேன் என்று எடுத்து கொடுப்பான். இப்படி நிறைய முறை இவளுக்கு துணிமணி எடுத்து கொடுத்திருக்கிறான். இவன் வீட்டில் இவன் யாருக்கும் எடுத்ததே இல்லை. அதே மாதிரி நண்பர்கள் மட்டுமே கிடைபோட்ட காலத்தில் கிட்டத்தட்ட இவளுக்கு 10 வயது வரை இவன்தான் துணி எடுத்து கொடுப்பான். சமரன் கொண்டு போய் அம்மா கிட்ட சின்னதுக்கு இலா எடுத்தான் என்று கொடுப்பான். அவரும் அதை பெரிதாக எடுத்து கொண்டது இல்லை. அதே மாதிரி தான் ஊருக்கு நண்பர்கள் வரும்போது சின்ன குட்டிக்கு லட்டுன்னா பிடிக்கும்ல என்று அவளுக்கு எது பிடிக்குமோ அதையெல்லாம் பார்த்து பார்த்து சின்ன குட்டிக்கிட்ட கொடுத்துரு என்பான். இவளும் அவனை பார்த்தால் அத்தான் எப்படி இருக்கீங்க என்று ஓடி வந்து கழுத்தை கட்டி கொள்வாள். அண்ணனை கண்டால்தான் ஒளிந்து கொள்வாள். இவனிடம் நன்றாக வாயடிப்பாள். இலாவுக்கு பெண் பார்த்த போது பொண்ணு சரியா அமையலை என்று கனகம் ஒரு நாள் கோவிலில் பார்த்து பேசிய போது, சரி விடுங்க அத்தான நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்றாள். அடி கழுத, நீ கொஞ்சம் பெரியவளா இருந்திருந்தா கட்டி கூட்டி போயிருப்பேன் என்ற கனகம்தான் இப்போது உம்மென்று இருக்கிறார். இன்று அண்ணனிடம் வாங்கிய அடி, எதிர்பாராமல் நடந்த நிகழ்வுகள் என்று அவளை போட்டு அலைக்கழிக்க ரொம்ப நேரம் புரண்டு கொண்டு இருந்தவள் எப்ப தூங்கினாலோ தெரியாது தூங்கி போனாள். காலையில் 5 மணிக்கு கண்விழித்த இலா கண்டது இன்ன கோணம் என்று வரையறுக்க முடியாத கோணத்தில் தலையணை ஒருபுறம், பாய் வேற எங்கோ கிடக்க அவள் படுத்து கிடந்தாள். சுடிதார் என்பதால் உடை பெரிதாக களையலை. எழுந்து கொண்டவன் பின்புறம் போய்விட்டு வந்து அவன் பாயை சுற்றி வைத்துவிட்டு வந்து கதவை சாத்திவிட்டு வண்டியை எடுத்துக்கொண்டு தோட்டத்திற்கு சென்றான். அங்கே சமரன் இவனுக்கு முன்னால் வந்து காத்திருந்தான். என்னடா சீக்கிரம் வந்துட்டியா? ஆமாம். அத்தை எப்படி இருக்காங்க என்று சமரன் கேட்க, இது என்ன ஜி பூம்பா மேஜிக்கா? உடனே எல்லாம் சரியாக? மாத கணக்காகும், விடு, எல்லாம் சரியாகும். சந்தனா கல்யாணம் முடிஞ்சிட்டா போதும் என்றான். பிறகு வழக்கம்போல் பேசிவிட்டு அவன் சென்றான். இலா வெள்ளாட்டுப்பட்டியில் ஆடுகளை பார்வையிட்டவன், இந்த ஆட்டை வெளியே பத்திக்கிட்டு போக வேண்டாம், எப்படியும் இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு குட்டி போட்டுரும் என்றவன் தோட்டத்திற்குள் சென்று பல மரங்களையும் தேக்கு, சந்தனம், செம்மரம் போன்றவற்றையும் வண்டியில் ஒரு சுற்றி வந்தான். இதெல்லாம் தினமும் பார்க்க வேண்டியவை இல்லை. ஆனால் ஊடு பயிராக காய்கறி போட்டிருக்கிறான், அதைத்தான் பார்த்தான். 4 பெண்கள் வந்து காய் பறித்து கொண்டு இருந்தார்கள். அவன் அவற்றை எடை போட்டு கட்டினான். வியாபாரி வரவும் எடை போட்டு கொடுத்துவிட்டு பணம் வாங்கினான். 8 மணிக்கு காய்கறி பறித்த பெண்கள் கூலி வாங்கி கொண்டு வீட்டிற்கு போய்விட்டார்கள். தினமும் காய்கறி பறிக்க மாட்டார்கள். 3 நாட்களுக்கு ஒரு முறைதான் பறிப்பார்கள். எப்போதும் காய் பறித்த பிறகு எல்லா காயிலும் 1 கிலோ எடுத்து போட்டு கட்டி சமரன் வீட்டிற்கு கொடுத்து விடுவான். இப்போதும் கொடுத்து விட்டான். அடுத்த 10 நிமிடத்தில் சமரன் வந்து விட்டான். காய்கறி பையோடு. என்னடா என்று கேட்க, இதுவரை நீ கொடுத்த எதையும் நான் மறுத்தது இல்லை. ஏன்னா எல்லாமே என் நண்பனுடையது, எனக்கு உரிமை இருக்கு, வாங்கி கொண்டேன். ஆனால் நீ நேற்று முதல் என் தங்கச்சி புருஷன், உன் வீடு சம்மந்தி வீடு. அதனால் இனி இந்த மாதிரி கொடுக்கல் வாங்கல் எல்லாம் வேண்டாம். ஏண்டா, அப்போ நான் உன் இலா இல்லையா என்று அவன் கோபத்தில் கேட்க, இலாதான். தனிப்பட்ட முறையில் நீயும் நானும் ஒரே மாதிரி தான் இருக்கோம். ஆனால் இந்த கொடுக்கல் வாங்கல் எல்லாம் வேண்டாம் என்று கராராக சமரன் சொல்லிவிட்டான். இலாவிற்கு அவ்வளவு கோபம் வந்தது. தேக்கு மரத்திற்கு இடையே வாளை வைத்து இருந்தான். இதனால் புயல் அடிக்கும் காலத்தில் வாளையை தேக்கு மரத்தோடு சேர்த்து கட்டி விடுவான், பாதுகாப்பாக இருக்கும். இதோ வாழை இலை அறுத்து கட்டி கொண்டு இருக்க, டேய் வியாபாரி வந்ததும் தூக்கி விட்டுட்டு எனக்கு எவ்வளவு இன்னதுன்னு கணக்கு சொல்லுடா என்று இலை அறுப்பவனிடம் சொல்லிவிட்டு உடனே தன் யமகாவை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு சென்றான். அவன் உள்ளே நுழைந்த வேகத்திலேயே அவன் கோபமாக இருக்கிறான் என்று புரிந்துவிட்டது வீட்டில் உள்ளவர்களுக்கு. மேன்மதி காலையில் அடுப்படியில் சமைத்து கொண்டு இருந்தாள். உள்ளே வந்தவன் டைனிங் ஹாலில் அந்த காய்கறி பையை தூக்கி போட்டான். அதில் இருந்த காய்கள் சிதறியது. அந்த பையை பார்த்ததுமே இது தன் வீட்டுக்கு இவர் காய் கொடுத்து விடும் பை என்று தெரிந்துவிட்டது. என்னடா, அதுதான் வீட்டுக்கு காய் முதல்லையே வந்துருச்சே, இது என்ன என்று கனகம் கேட்க,
வேண்டாமா சொல்கிறாங்க அம்மாவும் மகனும். இம்புட்டு நாளாக நான் நண்பனாக இருந்தேனா, இப்போ சம்மந்தி வீடாம், கொடுக்க வாங்க கூடாதாம். உன் அண்ணே சொல்கிறான். இப்படியெல்லாம் சொல்லுவான்னு தெரிஞ்சிருந்தா உன் கழுத்தில் நான் தாலியே கட்டியிருக்க மாட்டேன். எனக்கு நீ முக்கியமில்லை, ஆனால் எனக்கு அவன் வேணும். அவன் இல்லாட்டி நான் இல்லை. அவன் எப்படி வேண்டாம்னு சொல்லலாம் என்று உரிமைனான். கனகம் பேசாமல் இருந்தவர் மகன் போன பிறகு இனி அவங்களுக்கு இந்த காய்கறியும் இலையும் எதுக்கு? அவங்க மகளுக்கு தானே இங்கே இருக்கிறது எல்லாம். அந்த மெதப்புல வேணாம்னு சொல்லியிருப்பாங்க. ஊரு ஜனம் பார்த்தா சம்மந்தி வீட்டில் வாங்கி திங்கிறாங்கன்னு சொல்லுமில்ல, அதுதான் அவங்களே மெதப்பா வேண்டாம்னு சொல்கிறாங்க. இந்த பயலுக்கு என்ன தெரியுது? அந்த பார்கவி காதல்னு போய் அவங்கிட்ட மாட்டிக்கிட்டா, இவன் லூசு மாதிரி போய் இவகிட்ட மாட்டிக்கிட்டான். இதுகளுக்குன்னு வந்து மாட்டுது வாரு என்று நொடித்து கொண்டு போனார் கனகம். மேன்மதிக்கு அழுகை வந்தது. ஆனால் அழக்கூட முடியாதே. கழுகு மாதிரி அக்காவும் தங்கையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறார்களே. கண்ணை அழுத்தமாக துடைத்து கொண்டு வேலை பார்த்தாள். யோகாதான் காலையில் எப்போதும் போல் சமையல் கட்டிற்கு வந்து காப்பி போட்டாள். அப்போது எழுந்து பாத்ரூம் போய் பல்விளக்கி முகம் கழுவி விட்டு அடுப்படிக்கு வந்தாள் மேன்மதி. அடுப்படி வீட்டின் கடைசியாக 3 பெரிய பகுதியாக இருக்கும். ஒரு பகுதி மாடர்ன் கிச்சன், எல்லாம் நவநாகரிகமாக மாடர்னாக இருக்கும். இன்னொன்று சாதாரணமாக இருக்கும். அங்கேதான் யோகா சமைப்பாள். மாடுலர் கிச்சனை தொடர்ந்து தான் டைனிங் ஹால் இருக்கும். 15 பேர் உட்கார்ந்து சாப்பிடும்படி டேபிள் சேர் போடப்பட்டிருக்கும். அடுப்படிக்குள் அவள் நுழைந்ததை பார்த்த கனகம், ஏ யோகா, இவ குளிக்காம அடுப்படிக்குள்ள நுழையிறா, இவளை முதல்ல வெளியே அனுப்பு என்றார் கனகம். புரியாமல் திடுக்கிட்டு நின்றாள் மேன்மதி. யோகா சங்கடமாக அவளை பார்த்து, போய் தலையில் தண்ணி ஊற்றிக்கிட்டு வாமா என்றார். ஏன், நீங்கள் குளிக்காம தானே வந்திருக்கீங்க, அப்புறம் நான் மட்டும் ஏன் குளிக்கணும் என்று மேன்மதி கேட்க, ஐயோ கடவுளே, இந்த வாயாடி கட்டிக்கிட்டு வந்து விட்டுட்டு போயிட்டான் புண்ணியவா, இவளுக்கு என்னன்னு சொல்கிறது? இவனுக்குன்னு வந்து வாச்சிருக்காளுக பாரு, அவளும் சொல்லு பேச்சு கேட்க மாட்டா, இவளும் கேட்க மாட்டா என்று கனகம் முறைக்க, விடுமா, சின்ன பிள்ளை, புரியலை, சொன்னால் புரிஞ்சுக்குவா என்ற யோகா, மதி, நீ நேற்று தான் புதுசாக கல்யாணமான புது பொண்ணு, புருஷன் பொண்டாட்டி ஒன்றா இருந்திருப்பீங்க, அதுதான் குளிச்சுட்டு வர சொல்கிறாங்க அம்மா என்றார் யோகா சங்கடமாக. அப்போதுதான் புரிந்தது மேன்மதிக்கு. கும்பிடுத்தானா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, தள்ளுங்க என்று அவள் சொல்ல, என்னது ஒன்றும் இல்லையா, அப்புறம் எதுக்கு இவ்வளவு அவசரமாக கல்யாணம் பண்ணினா? உங்கள் வீட்டில் தூங்க இடம் இல்லைன்னு இங்கே கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்தானா என்று கனகம் நக்கலாக கேட்க, அதுவும் உண்மைதானே ஆயா என்றாள் சந்தனா. யோகா மகளை முறைத்தவர் வாய மூடுடி என்றவர் உள்ளே பொங்குடி என்று சொல்ல, ஏண்டி நான் கேட்கறது உன் காதில் விழுகுதா இல்லையா என்று கனகம் கேட்க, எனக்கு தெரியாது, உங்கள் மகன் என்னை கேட்டு என் கழுத்தில் தாலி கட்டலை, வேறு ஏதாவது நேற்று ராத்திரி பற்றி உங்களுக்கு தெளிவாக தெரியணும்னா உங்கள் மகன் வருவாருல்ல, அப்போ அவர்கிட்ட விளக்கமாக கேட்டு தெரிஞ்சுக்குங்க, சரியா? இப்போ ஆளை விடுங்க என்றவள், என்னத்தாச்சி காலையில் செய்கிறது என்றாள்.